Dear student, நம்ம 8th ஸ்டாண்டர்டில் பயிற்சி 3 பார்க்க போகிறோம். பயிற்சி 3:1 பயிற்சி 3:2 பார்த்துட்டோம். இதில் ஒன்றாவது விரிவாக்குக. எதை விரிவாக்குக? 3m + 5 ஹோல் ஸ்கொயர். இதை விரிவாக்க சொல்கிறாங்க. எப்படி விரிவாக்குவீங்க? a + b ஹோல் ஸ்கொயர் ஞாபகம் மனப்பாடம் பண்ணதில் a + b ஹோல் ஸ்கொயர் = a² + b² + 2ab ஞாபகம் இருக்கா? அதை யூஸ் பண்ணணும். 3m ஹோல் ஸ்கொயர் a = 3m, b = 5 plus y² plus 2 into 3m into 5. இதுதான். அதாவது நாம 3m + 5 ஹோல் ஸ்கொயர் = 3m ஹோல் பவர் ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஸ்கொயர் ப்ளஸ் 2ab 2abக்கு பதிலாக 2 3m into 5ன்னு எழுதுகிறோம். இது வந்து 3² m² ப்ளஸ் 25 ப்ளஸ் 10 into 3m 9m² ப்ளஸ் 25 ப்ளஸ் 30m. இதான் ஆன்சர். சிம்பிளா ஈஸியாக முடிச்சிடலாமா? 3 + 3 9m² ப்ளஸ் 30 ப்ளஸ் 25. இது இங்கே வரலாம், இது இங்கே வரலாம், நோ ப்ராப்ளம். அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இந்த கணக்கு ஈஸியாக செஞ்சிடலாமா? ஓகே. அடுத்த கணக்கு 5p - 1 ஹோல் பவர் ஹோல் ஸ்கொயர். இந்த கணக்கு எப்படி செய்கிறது? இது a - b ஹோல் ஸ்கொயர் = a² + b² - 2ab போடலாமா? a = 5p, b = 1. சரியா? = 5p ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 1² - 2 into 5p into 1 = 25p² plus 1 minus 10. நான் இதெல்லாம் விரிவாக்கலை, நீங்கள் ஒரு தடவை சொல்லித்தரேன், மீதி நீங்கள் பார்த்துக்கணும். சரியா? கரெக்டா? 25p² plus 1 minus 10p. ஓகே. அடுத்த கணக்கு பார்ப்போமா? எல்லாம் அப்படியே ஃபார்முலா அப்ளை பண்ண வேண்டியது தான். முற்றொருமை இருக்குல்ல, முற்றொருமை ஃபார்முலா a + b ஹோல் ஸ்கொயர், அந்த இதை யூஸ் பண்ண வேண்டியது. மூணாவது கணக்கு 2n - 1 into 2n plus 3. இது என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்? x plus a into x plus b படிச்சிருக்குமா? is equal to x² plus x equal to x² plus x into a plus b plus ab படிச்சிருக்குமா? இதை எப்படி அது மாதிரி ஆக்குறது? 2n minus 2n ப்ளஸ் எடுத்துட்டு -1 போட்டுக்கிறோம்.
இது ஏ இன்ட்டு 2n + 3. இப்போ இங்கே வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2n, ஏ இஸ் ஈக்குவல் டு -1, பி இஸ் ஈக்குவல் டு 3 போடலாமா இந்த ஃபார்முலாவில்? இப்போ இதை என்ன செய்ய போகிறோம்? 2n² ப்ளஸ் எக்ஸுக்கு பதிலாக என்ன போடணும்? 2n போடணும் இன்ட்டு a + b -1 + 3 ப்ளஸ் a இன்ட்டு b -1 இன்ட்டு 3. இது 4n² ப்ளஸ் இது 2 ஓவர் n, இது -3 போடலாமா? இதுதான் ஈஸியா. 4n² ப்ளஸ் 4n -3 சிம்பிள் தானே? எல்லாத்துக்கும் ஃபார்முலா அப்ளை பண்ணிடுங்க. இப்படி இருந்துச்சுன்னா பயந்துடக்கூடாது. இருந்தால் என்ன செய்யணும்? ப்ளஸ்ஸை வெளியே எடுத்துகிட்டு உள்ள மைனஸ் போட்டுடணும். ப்ளஸ் இன்ட்டு -1 தானே? இந்த இது வந்துடும்ல, இது 1. சரியா? ஈஸியாக பயப்படாமல் போடணும். அடுத்த கணக்கு 4p² -25q² அப்படின்னு கணக்கு கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தோன்னே என்ன வரணும்? a² - b² இஸ் ஈக்குவல் டு a + b இன்ட்டு a - b வரலாமா? இந்த ஃபார்முலா வந்துடணும் மனசுக்குள்ள. இப்போ இது எப்படி மாற்றுறது? 2p² -5q² மாற்றிடலாமா? இப்போ a இஸ் ஈக்குவல் டு என்ன? 2p, b இஸ் ஈக்குவல் டு 5q போடலாமா? 2 × 2² இஸ் ஈக்குவல் டு 4p², அப்புறம் 5² இஸ் ஈக்குவல் டு 25q² வந்துடுமா? இப்போ இது போடணும். இஸ் ஈக்குவல் டு 2p + 5q இன்ட்டு 2p - 5q. அவ்வளோதாங்க ரிசல்ட். ஃபார்முலா போட்டு அதுக்கு விட எழுதிட்டு முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். 2p + 5q 2p - 5q. இப்போ ஆயிடுச்சு. 3 3ல் 1 முடிச்சிட்டோம். இப்போ 3 3ல் 2 a + b ³ படித்தோம்னா இந்த ஃபார்முலா வரும். 3 + m³ இது என்னது? a இஸ் ஈக்குவல் டு 3, b இஸ் ஈக்குவல் டு m. ஃபார்முலா என்ன? ஃபார்முலா தெரியுமில்ல. இனிமேல் ஃபார்முலா எழுதி போட மாட்டேன், நீங்கள் உங்கள் இதை பார்த்துக்கோங்க. ஃபார்முலா மனசில் வச்சுக்கணும். இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். 3² 3³ ப்ளஸ் m³ ப்ளஸ் 3 × 3² m ப்ளஸ் 3 × 3 × m². அப்படியே போட்டாச்சு. a என்ற இடத்துல 3, b என்ற இடத்துல m, a³ + b³ ப்ளஸ் 3a² b மாதிரி 3a 3² m 3ab² மாதிரி 3 × 3m² இஸ் ஈக்குவல் டு
மூணு 9 9 3 27 ப்ளஸ் எம் கியூப் ப்ளஸ் இங்கே 3 9 9 3 27 27 எம் ப்ளஸ்